இன்றைய எபிசோட் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிறது. காலையிலேயே வீட்டில் ஏதோ சரியில்லை என்று எல்லாருக்கும் தோன்றுகிறது. வழக்கம் போல வேலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் கோமதி மட்டும் எங்கும் தெரியவில்லை. முதலில் யாரும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. பக்கத்து வீட்டுக்கோ கோயிலுக்கோ போயிருப்பாளே என்று நினைத்து எல்லாரும் தங்களுடைய வேலைகளில் இருந்தார்கள். ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த கவலை மெதுவாக பயமாக மாற ஆரம்பிக்கிறது. மணி 9 ஆனதும் கூட அவள் வீடு திரும்பாதது எல்லோரையும் பதற வைக்கிறது. அப்பத்தா உள்ளுக்குள் கலங்க ஆரம்பிக்கிறார். அவளுக்கு போன் பண்ணினாலும் எடுக்கவில்லை. ராஜி அரசி இருவரும் அவள் வழக்கமாக போகும் அம்மன் கோயில், பிள்ளையார் கோயில், தெருவிலுள்ள எல்லா அறிமுக வீடுகளிலும் சென்று தேடுகிறார்கள். ஆனால் எங்கும் கோமதியின் சுவடே கிடைக்கவில்லை. இதற்குள் அப்பத்தாவின் மனசு உடைந்து போகிறது. என் பொண்ணு எங்க போயிருக்கா என்ற கேள்வி அவரை தொடர்ந்து துரத்துகிறது. நேற்றிரவு கோமதி அழுது கொண்டே இருந்தது நினைவுக்கு வருகிறது. என்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க, புருஷன் கூட என்கிட்ட பேச மாட்டார் என்று அவள் புலம்பியது இப்போது எல்லோரையும் இன்னும் பயமுறுத்துகிறது. ஒருவேளை மனவேதனையில் அவள் தவறான முடிவு எடுத்திருப்பாளோ என்ற எண்ணம் வீட்டிலுள்ள ஒவ்வொருவரின் மனதையும் உலுக்குகிறது. கதிர், செந்தில், சரவணன் ஆகியோர் தனித்தனியாக வெளியே சென்று தேட ஆரம்பிக்கிறார்கள். கடைத்தெரு முதல் பேருந்து நிலையம் வரை எல்லா இடங்களிலும் விசாரிக்கிறார்கள். அவள் உறவினர்கள் வீடு போயிருப்பாளா, நண்பர்கள் வீட்டுக்கோ வேலை காரணமாக வெளியூருக்கோ போயிருப்பாளா என்ற எண்ணங்கள் மாறி மாறி வருகிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மணி நேரமாக உணரப்படுகிறது. அப்பத்தா இந்த வேதனையை தாங்க முடியாமல் கதறி அழுகிறார். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா நான் எப்படி வாழ்வேன் என்று அவர் சொல்வது அந்த வீட்டின் மனநிலையை முழுமையாக வெளிப்படுத்துகிறது. அவரை சமாதானப்படுத்த அரசி முயற்சித்தாலும் அவருடைய உள்ள கலக்கம் குறையவே இல்லை. இதே நேரத்தில் குடும்பத்துக்குள் மற்றொரு புயல் எழுகிறது. கதிர் தந்தையிடம் நேரடியாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அம்மா இப்படி மனசு உடைந்து போக காரணம் நீங்கதான். அவங்க எடுத்த முடிவுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்க ஒருபோதும் புரிஞ்சுக்கல என்று அவன் கூறும்போது பழைய காயங்கள் எல்லாம் மீண்டும் திறக்கப்படுகிறது. குடும்பத்தில் நடந்த பழைய விஷயங்கள், கல்யாணம் பற்றிய முடிவுகள், யார் யாரின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது போன்ற குற்றச்சாட்டுகள் மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கம் கோமதி காணாமல் போன கவலை, இன்னொரு பக்கம் குடும்பத்தினருக்குள் வெடிக்கும் கோபம், இந்த இரண்டும் சேர்ந்து வீட்டை முழுவதும் ஒரு கனமான அமைதியில் மூழ்கடிக்கிறது. யாருக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்குள் குற்ற உணர்வோடு இருக்கிறார்கள். கோமதி போகும் முன் எல்லாருக்கும் சாப்பாடு செய்து வைத்துச் சென்றிருப்பாளோ என்ற எண்ணம் கூட அவர்களின் மனதை மேலும் உடைக்கிறது. அவள் எவ்வளவு துன்பத்திலிருந்தாலும் குடும்பத்திற்கான அக்கறையை மறக்கவில்லை என்பதுதான் இங்கே வெளிப்படுகிறது. காலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. தேடியும் கிடைக்காததால் குடும்பத்தினர் அனைவரும் இன்னும் அதிகமாக பதட்டப்படுகிறார்கள். அவள் எங்கே போயிருப்பாள், பாதுகாப்பாக இருக்காளா, திரும்ப வருவாளா என்ற கேள்விகள் மட்டும் அவர்களை தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த எபிசோட் முழுவதும் ஒரு உண்மையை வலியுறுத்துகிறது. குடும்பத்தில் அன்பும் புரிதலும் இல்லாத போது ஒரு மனிதனின் மனசு எவ்வளவு உடைந்து போகும் என்பதையும், பேசாத கோபம் எவ்வளவு பெரிய பிரிவை உருவாக்கும் என்பதையும் இது நன்றாக காட்டுகிறது. இப்போது கதையின் முழு கவனமும் ஒரே விஷயத்தில் தான் உள்ளது.